இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் முக்கியமாக மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை திருப்பி செலுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தும் ஒரு விழிப்புணர்வு உரையாக இந்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக கூறிய அரசு தற்போது பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதை கடனை கட்ட சொல்லி அதிகாரிகளால் வற்புறுத்தப்படுவதும் இது ஒரு ஏமாற்று நடவடிக்கை என சுட்டிக்காட்டப்படுகிறது. சட்டப்பூர்வமான ஜப்தி நடவடிக்கைகள் அவ்வளவு எளிதல்ல என்பதையும் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பெரிய அளவில் சொத்து பறிமுதல் செய்யப்படுவது என்பதையும் விலக்கி விவசாயிகளின் அச்சத்தை நாம போக்க போறாங்க. மகாராஷ்டிரா விவசாயிகளின் ஒற்றுமையை உதாரணமாக கொண்டு நஷ்டத்தில் இயங்கும் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடனை தள்ளுபடி செய்ய கோரி மனுக்கள் அளிக்கவும் போராட்டங்கள் மூலமும் அரசிற்கு அழுத்தம் கொடுக்கவும் இதை நம்ம சொல்லலாங்க. தமிழக விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த வேண்டாம் என சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வங்கிகள் தரப்புல இருந்து இந்த 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவங்களுக்கு வற்புறுத்தலா கடனை முழுமையா கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து விவசாயிகளை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடனை முழுமையாக கட்டினால் மட்டுமே தள்ளுபடி தொகை வரவு வைக்கப்படும் என்று அரசின் தற்போதைய நிலப்பாடு ஒரு முரண்பாடான நடவடிக்கை என விளக்கப்படுகிறது. நில ஜப்தி அல்லது நகை ஏலம் போன்ற சட்டங்களுக்கு அஞ்சி விவசாயிகள் பணத்தை செலுத்த ஏலம் போன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு அஞ்சி தேவையில்லை. அத்தகைய நடவடிக்கைகள் நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் ஆதாரம் கூறுகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட நீங்க இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். பயிர்க்கடன்ல நிறைய தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. 75,000 தான். இந்த 5 ஏக்கருக்குள்ள 75,000 தள்ளுபடி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முழுமையா தள்ளுபடி. 75,000 மேல ஒரு ரூபாய் வாங்கியிருந்தா கூட 35,000 ரூபாய் தான் உங்களுக்கு தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் ஜப்தி நடவடிக்கைகள் விவசாயிகள் அறிய வேண்டிய சில உண்மையான நடவடிக்கைகள். ஓகேங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதிகாரிகள் பாத்தீங்கன்னா கடனை கட்டினால்தான் தள்ளுபடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இது இல்லை. கண்டிப்பா இன்னும் ஒரு 40 நாட்கள் மட்டும் காத்திருங்க. தகுதி வாய்ந்த பயனாளிகளாக இருந்தாலும் கடனை செலுத்திய பிறகு தள்ளுபடி தொகையை வரவு வைக்கப்படும். விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை திருப்பி செலுத்துறத கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வாக்குறுதிகளை நம்பி விவசாயிகள் நஷ்டத்தை கணக்கிட்டு கடனை திருப்பி செலுத்த மறுக்கின்றனர். மேலும் கூட்டுறவு சங்கத்துல மனு அளிங்க. உங்க விவசாய நஷ்டத்தில் உள்ளது. முதல்வரின் வாக்குறுதியின்படி கடனை மாற்றி அமைங்க. இந்த திருத்தப்பட்ட மீண்டும் ஒரு பட்டியலை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. முதற்கட்ட பட்டியல், 2ஆம் கட்ட பட்டியல், இப்ப 3ஆம் கட்ட பட்டியல் எல்லாமே வெளியிட்டாங்க பேங்க்ல. நீங்க உங்களுடைய பெயர் தள்ளுபடியில் இருக்கா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய பெயர் 75,000 ரூபாய்க்கு கீழே நீங்க லோன் வாங்கியும் உங்களுடைய பெயர் தள்ளுபடி லிஸ்ட்ல வரல அப்படின்னா உடனடியா பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து சிஎம் செல்ல போயிட்டு இதற்கு நீங்க சரியான சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளலாங்க. கண்டிப்பா இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியில மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறாங்க தமிழக அரசு. கிட்டத்தட்ட 75,000 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கு. அதனால ரெடி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.